இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே தாவீது உரியாவை கொலை செய்துவிட்டு அவனுடைய மனைவியாகிய பத்சேபாலை எடுத்து கொண்ட பொழுது கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் எச்சரித்த ஒரு காரியத்தை இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேலிலே 1ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐசுவரியவான், மற்றவன் தரித்திரன். ஐசுவரியவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவனுடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவனுடைய மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமில்லாதிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். நியாயப்பிரமாணத்தை நன்கு கரைத்து குடித்திருந்த தாவீது யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட ஒருவனுடைய ஆட்டை திருடிவிட்டால் அதற்கு பதிலாக நாளத்தனையான ஆடுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சட்டம் இருந்ததை இங்கே ஆடுகளின் மேல் பாசமுடையவனாகிய, ஆடுகளின் பின்பாகவே கவிபாடி திரிந்த, ஆடுகளுக்காக சிங்கத்தையும் கரடியையுமே கொன்று போட்ட அந்த தாவீதிற்கு தன்னுடைய பாவத்தை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இங்கே நாத்தான் ஒரு அழகான கதையை அந்த ஆட்டுக்குட்டியிலிருந்தே சொல்லும் பொழுது தாவீதிற்கு மிகுந்த ஒரு கோபம் வந்து விடுகிறது. தாவீது அங்கே இச்சிக்கும் பொழுது அவன் உணர்த்தப்படவில்லை. அவன் உரியாவை கொல்லும்படியாக அவனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி யோவாபு கரங்களிலே கொடுக்கும் பொழுது அவனுடைய இருதயம் குத்தப்படவில்லை. பத்சேபாலை எடுத்து கொண்ட போது யாருமே பார்க்கவில்லை என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டான். அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அவர்கள் தாலாட்டு பாடிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள எல்லாருடைய கண்களையும் மறைத்து விட்டோம். பத்சேபாலுக்கே தன்னுடைய கணவன் போரில்தான் இறந்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நினைத்த நாட்களிலே பரலோகத்தினுடைய கண்கள் அவனை நோக்கி பார்த்தபடியினால அந்த மறைமுகமான பாவத்தை என் ஆண்டவர் உணர்த்திவிக்கும் வண்ணமாக அங்கே நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புகிறதை பார்க்கிறோம். பட்டணத்தின் ஐஸ்வர்யவான் என்று தாவீதை சொல்லுகிறார். பட்டணத்தில் வாழ்ந்த தரித்திரன் என்று சொல்லி உரியாவை சொல்லுகிறார். தரித்திரனின் ஆட்டுக்குட்டி என்று பத்சேபாலை குறிப்பிடுகிறார். வழிப்போக்கன் என்று சொல்லி மாம்சத்தின் இச்சையை குறிப்பிடுகிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தாவீது கேட்கிறான், அவன் சாக வேண்டும் யார் என்று சொன்ன பொழுது நீயே அந்த மனுஷன் என்று சொன்னபடியினால நீ நாளத்தனையாய் கொடுக்க வேண்டும், நீ சாக வேண்டும் என்று சொல்லி தாவீது மனம் வருந்தி அவன் ஆண்டவரிடத்தில் கதறினபடினாலே நீ சாக வேண்டாம் என்று அவனை காப்பாற்றி விட்டு நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டிய காரியத்தை அவனுடைய வாழ்விலே அவன் இருளிலே செய்ததே வெளிச்சத்திலே அவன் காணும்படியாக என் ஆண்டவர் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே என்கிற காரியத்தை அவனுடைய வாழ்க்கையிலே செய்துவிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாமும் புறஜாதி மக்களைப் போல வாழ வேண்டிய ஆட்கள் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள். வேதத்தினுடைய வசனங்களை கடைபிடித்து வாழும்படியாய் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். 50 வயதான அந்த வேளையில் ஆன்மீக முதிர்ச்சியில் வாழ வேண்டிய அந்த தாவீது வழிக்கு விளந்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே வழிப்போக்கன் என்பது மாம்சத்தின் இச்சையை குறிக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூட நம்முடைய மாம்சத்தின் இச்சை ராப்பிச்சை கேட்கிறது போல் அது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ராப்பிச்சை கொடுக்காதபடி வழிப்போக்கனாகி அந்த மாம்சத்தினுடைய இச்சையை, அந்த விருந்தை அவனுக்கு கொடுக்காதபடி, சமையலை ஒருபோதும் செய்து கொடுக்காதபடி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும்
ஒன்றை ஒன்று இச்சித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் வழிப்போக்கனுக்கு நாங்கள் ஒருபொழுதும் விருந்து கொடுத்து விடாதபடி, மாம்ச இச்சையாகிய அந்த வழிப்போக்கனுக்கு நாங்கள் எங்களுடைய சரீரங்களை அழிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் அழித்து வாழத்தக்கதாக, நாங்கள் மேற்கொண்டு வாழத்தக்கதாக, கிறிஸ்துவனுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் எங்களுடைய பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கத்தக்கதாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சமையல் கேட்கும் வழிப்போக்கனுக்கு ஒரு நாளும் எங்களுடைய வாழ்வில் இடம் கொடுக்காதபடி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்ற வசனத்தின்படி பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு சாத்தியமாகும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. விட்டு விட்டே இருந்து